ஹாய் வீவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். கௌசி குக்கிங்கில் இருந்து உங்கள் கௌசி தான் பேசுகிறேன். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா, வித்தியாசமான முறையில் ரவா லட்டு தான் பண்ண போகிறேன். இதுக்கு பாருங்கள், ரவை வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். நான் நெய் ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ரவை வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக பொடி பண்ணிக்கோங்க மிக்சியில். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இதுக்கு பால் பவுடர் வந்து மில்க் பவுடர் வந்து 1 பேக்கெட் 10 ரூபா பேக்கெட் நான் ஒன்று எடுத்திருக்கேன். இது போதும். இந்த அளவுக்கு பாருங்கள், சுகர் வந்து தேவைக்கு போட்டுக்கலாம். நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இதுக்கு கொப்பரை தேங்காய் துருவி வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த தேங்காய் கொஞ்சமாக துருவி வச்சுருக்கேன். இந்த தேங்காய் இல்லைன்னா நீங்கள் பச்சை தேங்காய் துருவிட்டு கொஞ்சமாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், பாதாம் வந்து கொஞ்சமாக பொடி பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி வேணாலும் போட்டுக்கோங்க. திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். டூட்டி ஃப்ரூட்டி வந்து 2 கலர் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன், ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். பாருங்கள், ஏலக்காய் பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ எப்படி செய்கிறது பார்க்கலாம். பாருங்கள், பேன் வச்சுருக்கேன். அடுப்பில் சூடாகட்டும். நெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்கள் தேவைக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. அதிகமாக நெய் வேணுன்னா ஒரு 3 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நெய் அதிகமாக கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து இந்த ரவா லட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தான் போட்டிருக்கேன். இது நல்லா மெல்ட் ஆகட்டும். இப்போ ரவையை போட்டு நம்ம நல்ல வாசனை வர வரைக்கும் கொஞ்சம் ப்ரௌன் கலர் வர மாதிரி நல்லா வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த நல்லா வறுபட்டு ரவை அந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். ஸ்லோ ஃபயர் வச்சுக்கோங்க. ஃபயர் அதிகமாக வைக்காதீங்க. ஸ்லோ ஃபயர்லேயே குக் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லாவே கலர் சேஞ்ச் ஆச்சு. ரவை நல்லாவே வாசனை வர வரைக்கும் வறுபட்டுடுச்சு. இப்போ இதுலேயே வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே போட்டுக்கலாம். கொப்பரை தேங்காய், அப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி, பாதாம், முந்திரி வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் போடலை. திராட்சை எல்லாமே நான் போட்டுக்கிறேன். பாருங்கள், எல்லாமே இதுவும் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் அந்த நட்ஸ் எல்லாம் நல்லா கிறிஸ்பி ஆகட்டும். நல்லா கிளறி ஊற்றி வறுத்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்முலேயே இருக்கட்டும். நம்ம போட்டிருக்கிற நட்ஸ் எல்லாமே கிறிஸ்பி ஆகிட்டோம். அது வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்பப்போ கிளறி விடுங்க. கொஞ்சம் அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், நல்லா பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு. ரவை வந்து பாருங்கள் அப்படியே தனித்தனியாக இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா, மில்க் பவுடர் தூண மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் அப்படியே போட்டு கிளறினீங்கன்னா கட்டி ஆகிடும் சூட்டுக்கு. அதனால் முடிகிற வரைக்கும் நல்லா அழுத்தி விட்டு இந்த கட்டியெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தேவைக்கு எவ்வளோ உங்களுக்கு சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க. நிறைய வேணுன்னா நிறைய போட்டுக்கோங்க. இல்லை கம்மியாக சாப்பிட்றவங்களா இருந்தால் குறைச்சி போட்டுக்கோங்க. இது நல்லா கிளறி விடுங்க. பால் பவுடர் கட்டியாச்சுன்னா கொஞ்சமாக உடச்சி விட்டு கிளறிக்கோங்க. நல்லா அந்த சுகர் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சமாக ஹீட் ஏறட்டும். கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி ஆகும். பாருங்க, நான் நல்லா பால் பவுடர்லாம் கட்டியாக இருக்கிறதெல்லாம் உடச்சி விட்டுக்கிறேன்.
பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டேன். பாருங்கள் எவ்வளோ வறுபட்டிருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். நான் திக்கான பால் வந்து காய்ச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தெளித்த மாதிரி போட்டு கலந்து விட்டுக்கோங்க. நிறைய பால் போடாதீங்க. கொஞ்சம் தெளித்த மாதிரி போட்டு கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் தெரியும் நம்ம பால் மிக்ஸ் பண்ணும்போது. அப்புறம் வந்து அந்த பாலெல்லாம் அப்சர்வ் ஆகி நல்லா கெட்டி ஆகிடும் ரவா உருண்டை. பாருங்கள், இது கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லாவே கெட்டி ஆகிடும். நீங்கள் இன்னும் கம்மியாக கூட நீங்கள் பால் போட்டுக்கோங்க, நல்லா கெட்டியாக வேணும்னா. பாருங்க, இது ஒரு 10 நிமிஷம் நான் மூடி போட்டு மூடி வைக்கிறேன். பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி வந்து உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லாவே தண்ணி மாதிரி இருந்துச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இன்னும் சூடாக தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனால் நல்லாவே திக்காக கெட்டியாகிடும். பாருங்கள், இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிக்க வேண்டியது தான். நட்ஸ் மேலே அலங்காரத்துக்கு நீங்கள் வைக்கணுன்னா வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் உருண்டை பிடிச்சிட்டு ஒரு பிளேட்டில் வைக்கிறேன். இது ஆறுச்சுன்னா நல்லாவே கெட்டியாகிடும். நீங்கள் எப்போவுமே ஒரே மாதிரியா ரவா லட்டு செய்வீங்க. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்றதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியானது கூட. இது கூட நீங்கள் எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி கலந்துக்கலாம். நீங்கள் டேட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதையும் பொடி பொடியாக கட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாதாம், பிஸ்தா, அக்ரோட் எது வேணாலும் பொடி பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் 2 நாள் ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரவா லட்டு செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம்.